இருக்குமே. அகோ ஆரண்யோயோ மிருகயதி அசந்தம் பகுதரேகே துருக்தைர்வித்யந்தம் திதிசுதம் அவஜ்ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தம்ஷ்ராம் சிரசி சகிதம் ஸ்வேன மகசாகம் பயோதாவாதாய பிரசபம் உதயுங்தாமிருதவிதோ. நாராயணியத்தினுடைய 13வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்துல அகோ ஆரண்யோயம் மிருகயதி அசந்தம் பகுதரேகே துருக்தைர்னு இரண்யாக்ஷன் இவரா மகாவிஷ்ணு பலவிதமான ரூபலாவண்யங்களோட இருப்பார்னு சொன்ன ஒரு மகாவிஷ்ணு நான் நேர பார்க்கும்போது கேவலமான ஒரு வராக மிருகமா இருக்காரே அப்படின்னு மிருகயதி அசந்தம் பகுதரேகே அவரை பார்த்து சிரிச்சு கிண்டலா விளையாட்டா பேச ஆரம்பிச்சானாமேனு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல இரண்யாக்ஷனுடைய பகவானுடைய ரூப தரிசனத்தை அவன் அஞ்ஞானத்தால எப்படி எடுத்துட்டான்றத அவர் வர்ணிச்சிருக்கார். அதே சந்தர்ப்பத்துல நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்களுக்கு நினைவில் இருக்கும். தமிழ்நாட்டில கடலூர் மாவட்டத்துல வடலூர்ன்ற இடத்துல இருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கருங்குழி கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் அஷ்டபுஜ வராகசுவாமி திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தை தனி சன்னதியிலே நாம் இப்போது அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண சீனிவாச பெருமாள் நமக்கு காட்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அழகான நின்ற திருக்கோலம், சிறிய மூர்த்தியாக இருந்தாலும் இவருடைய கீர்த்தி பெரியதாம். சதுர்புஜங்களிலே சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு ஒரு கஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொன்று ஸ்ரீனிவாசனுக்கே உரித்தான சம்சார சாகர சமுத்தர அநேக சேதோ என்ற கடிகஸ்தமாகவும் உப்பிய கண்ணங்களுடன் சிரித்த முகத்துடன் இயற்கை ரேகைகள் அமைந்திருக்க நீலக்கல் பதக்கத்துடன் நமக்கு காண கிடைக்காத காட்சி. அது மட்டுமா, உயர்ந்த கிரீடம், அதிலே ஊர்த புன்றம் நெற்றியிலே அலங்கரிக்க கண்களை திறந்து கொண்டு பாண்டியன் கொண்டையையும் தான் சார்த்திக் கொண்டு அழகான திருவடி சேவையையும் நமக்கு அளிக்கின்றான். இந்த திருவடியை பற்றி இங்கு ஒரு தலவரலாறானது அமைந்துள்ளது. இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் கண்ணனே எந்த நாராயணியத்தின் நாயகனாக நமக்கு பல நலன்களை அளிக்கின்றானோ அந்த கிருஷ்ணனே இங்கு ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி இருக்கின்றானாம். எவ்வாறு துவாபர யுகத்திலே கண்ணன் தான் சகடாசுர வதம் என்ற ஒரு சரித்திரத்திலே வண்டியை தான் திருவடியால் தாலை நிமிர்த்தி சகடத்தை சாடி போய் என்று எட்டி உதைத்த போது அந்த திருவடிக்கு பலர் மங்களாசாசனம் செய்ய அந்த கண்ணனே அதே திருவடி தரிசனத்தோடு இங்கு திருவடி தழும்புகள் கூறியபடி என்று பொய்கையாழ்வார் அனுபவித்தவாறு தன்னுடைய திவ்ய தரிசனத்தோடு இங்கே அவனுடைய திருவடி சேவையை கண்ணனாக நாம் அடைகின்றோம். அது மட்டுமா, ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, மற்றொரு புறம் பூதேவி நாச்சியார், இருவரும் கிரீடம், கர்ணபத்திரங்கள், தாமரை புஷ்பங்கள் இவைகளெல்லாம் அலங்கரிக்க ஸ்ரீதேவியானவள் முத்து மாலையை தான் சார்த்திக் கொண்டு திறந்த கண்ணோடு நமக்கு காட்சியளிக்கின்றார். பூதேவி நாச்சியார் பச்சை வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு முத்து மாலையுடன் சௌகந்திகா புஷ்பத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு திறந்த கண்களோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத இந்த ஸ்ரீனிவாச பெருமானுக்கு பத்மாவதி தாயார் தனித்தாயார் உற்சவராகவும் இதோ நமக்கு சேவையை அளிக்கின்றார். மூலவர் சன்னதியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த தாயார் அழகாக அமர்ந்த திருக்கோலத்திலே கிரீடத்தை தான் சார்த்திக் கொண்டு 2 திருக்கரங்களிலே தாமரை புஷ்பத்தை தான் ஏங்கிக் கொண்டு ஒரு கஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு திருக்கையானது நமக்கு வரதகஸ்தமாகவும் சிரித்த முகத்துடன் மாலைகளை சாற்றிக் கொண்டும் மாலைகளை களைந்து கொண்டும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணீயம் 13வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்திலே பட்டத்திரியை அனுபவிக்கக்கூடிய பரிணாமத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். குருவாயிரப்பா, அகோ ஆரண்யோயம், அந்த இரண்யாக்ஷன் காட்டிலே திரியக்கூடிய ஒரு வராக மிருகம் என்று தங்களை இகழ்ந்து பேசியது பட்டத்திரி சொன்னார். குருவாயிரப்பா, உன்னை புகழ்ந்து வேதத்தினுடைய உட்பொருளாக சொன்னது போல எங்களுக்கெல்லாம் தெரிகின்றது. அகோ ஆரண்யோயம் மிருகயதி அசந்தம், அதாவது தர்ம சாஸ்திரங்கள் சத்தியம் வயோவோ வனகோச்சரோ மிருகாம் பகவான் ஒத்துண்டாராம். ஏ இரண்யாக்ஷா, என்ன மிருகம்னு நீ கூப்பிட்டது சரிதான்.
ஏன்னா மிருகம்ன்ற பதத்துக்கு மிருகேயிதி மிருகா, மிருகையே இதி மிருகா, அதாவது யார நம்ம காட்டுல போய் மிருகங்களை வேடுவர்கள்லாம் தேடி தேடித்தானே கண்டுபிடிப்பார்கள். காடு முழுக்க அலையணும், அது மாதிரி என்னையும் தேடி தேடித்தான் வந்து அலையணும். அது மாத்திரம் இல்ல, ஆரண்யக்கம்ன்ற ஒரு பாகத்துல வேதத்துல, அதாவது பிருகதாரண்யாதி உபனிஷத்துக்கள்ல அரண்யகானாம் பிரபவ பலானாம் பலானி ஜாதானி பலான் அபீக்ஷன் யாதவாபிதயத்துல பின்னாடி தேசிகன் சொல்ல போறார். ஆரண்யகம் அப்படின்ற உத்தமமான ஒரு பதத்துல வேத பாகத்தினுடைய பிரம்ம தத்துவம் யாரோ அவன் காட்டுல இருக்கிறவன் தானே. அப்ப உபனிஷத்துக்கெல்லாம் பேசக்கூடிய அகோ ஆரண்யோ மிருகீதீஹி, அது மாத்திரம் இல்ல, வனபோஜனோ மிருகாக. ராமாவதாரத்துல இவர் காட்டுலத்தான முக்காவாசி பகுதி தன்னுடைய சரித்திரத்தையே கழிக்கிறார். காட்டில் இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாம் தேடி 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 தரிசனத்தை அளிக்கக்கூடியவர்கள். அங்க தவம் பண்ணக்கூடியவர்களுக்காக நடந்த கால்கொள் நொந்தவோ நடுங்கு ஜாலம் ஏழுமாயின்னு வனத்துல இவர் நடந்தவர். அதனால்தான் கிருஷ்ணாவதாரத்துல கூட தான் ருக்மிணி பிராட்டி முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் போதே ஸ்ருத்வா குணானே புவன சுந்தரஸ்ரல்வதந்தே சுந்தரஸ்ரல்வதந்தே வனசுந்தரஸ்ரல்வதந்தே. வனம் வனம்னா காடா, எங்க கிருஷ்ணனை வனசுந்தரனாக பார்க்கிறேன். நிருசிம்மமூர்த்தியும் காட்டிலேருந்து வந்தவர் தானே. ஆக வராகவதாரமோ நிருசிம்மாவதாரமோ ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எல்லாமே காட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு வைபவங்களாகத்தான் இருக்கு. காட்டுல போய் அலைஞ்சவன் ராமன், காட்டிலேந்து நாட்டுல வந்து கம்பத்துல அவதரித்தவன் சிங்கமான நரசிங்கம். அதே மாதிரி காட்டுல வளைஞ்ச ஒரு அங்க இருக்கக்கூடிய நாவல் பழத்துக்காக கையேந்திரவன் கண்ணன், காட்டுல போய் வனபோஜன உற்சவத்தை கரைவுகளோடு நடத்தியவன். அதனால எல்லாமே இவனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால வராகமான என்ன மிருகம்னு கூப்பிட்டதுக்கோ ஆரண்யத்துல திரிபவன் இந்த அசுரன் சொன்னதை நான் ஏன் தப்பா நினைச்சுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு திவ்ய கஷேத்திரங்கள்ல நம்முடைய பாரத தேசத்திலேயே நைமிசாரண்யம்னு அழகான ஒரு கஷேத்திரம். அந்த நைமிசாரண்யத்துல சுவாமி எப்படி இருக்காருன்னா ஆரண்யோயம் வனரூபமாகத்தான் இருக்காராம், காட்டு ரூபமாக இருக்கார். ஆழ்வார் அவனை போய் அங்க தரிசனம் பண்ணச்சே உருவமே எனக்கு தரிசனம் ஆகலைன்னா கூட ஊனிடை சுவர் வைத்து 9 தோள் நாட்டி ரோமம் வைத்து 9 வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தல் சரணமே சரணமென்றிருந்தேன் தேனுடை கமல திருவினுக்கரசே திரை கொள்மா நெடுங்கடல் கிடல் தாய் நானுடை தவத்தால் நற்கதி அடைந்தேன் நெய்மிசாரண்யத்துளந்தாய் நற்கதி அடைந்தேன் நைமிசாரண்யத்துளந்தாய். நைமிசாரண்யம் ஆரண்யம், ஆரண்யம்னா காடுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். உலகத்துல இத்தனை மூர்த்திகள் இருந்தா கூட பிரபு நைமிசாரண்யத்துல வந்து உன்னை தரிசிக்கும் போது உன்னுடைய திவ்ய தரிசனம், உன்னுடைய தியானம் இருக்க, வனரூபத்தோடு நீ இருக்கக்கூடிய அந்த அழகு இருக்க, அப்படியே அந்த இடத்துல பிரமிக்க வைக்கும்படியாக எங்களுக்கு பண்றதுன்னு மகான்கள் கொண்டாடுறான்னா இவன் தூஷிச்சா கூட அகோ ஆரண்யோ எம்ரகயிதி அசல்தவம் அவன் என்ன புகழ்ந்ததாகவே எடுத்துக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, வனம் வனம்னா காடுன்னு ஒரு அர்த்தம் இல்ல, ஜலம்னு சமஸ்கிருதத்துல ஒரு அர்த்தம் இருக்கான். வனம் அதாவது ஜலத்திலேந்து வந்தவன். இந்த வராகமூர்த்தி யாரு? ஜலத்தை சிருஷ்டிச்சவன். அதிலேந்து உண்டான பிரம்மா பிரார்த்தனை பண்ண அவருடைய மூக்கிலேந்து ஜலத்துல அவதரித்தவன். ஜலத்துக்கு அதாவது கடல் நீருக்கு அடியில ஆழ்ந்து சிறைப்பட்டிருந்த பூமாதேவிய நீருக்குள்ள போய் மீட்டு வந்தவன். அதனால எதுவா இருந்தாலும் வனம் அப்படின்னா ஜலம்ன்ற பொருள் இருக்கிறதுனால காட்டிலேயே இருப்பவன் ஜலத்திலேயே இருப்பவன் அவன் என்ன சோஸ்திரம் பண்றதா ஏத்துக்கிறேன் நாராம். அதான் பகவானுடைய ஒரு உதாரணமான ஒரு குணம். பட்டத்திரியோட ஸ்லோகமும் விராட் புருஷனாக இவனுடைய ரூபம் ஆரண்யத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூபமாக இவருக்கு காட்சியளிக்கதாக வர்ணிக்கிறார். அப்ப கிட்டக்க வந்தாச்சு, கையில கதையை எடுத்துட்டானா. நீ என்னமோ பிரமாதமான புருஷன் வர்ணிச்சா, இப்பதான் எனக்கு வராகம்னு தெரிஞ்சது. உனக்கு தைரியம் இருந்தால் திதிசுதமவஜ்ஞாய பகவன் கையில கதையை வச்சுட்டு இருக்கேன், நீயும் என்னோட யுத்தத்துக்கு வரலான்னு உடனே சுவாமி பார்த்தாராம். பூமாதேவியை திரும்பி பார்த்தார். அப்ப பூமாதேவி முகம் பயத்துல உடம்பு அப்படியே நடுங்கிறதாம். குருவாயிரப்பா,
அவளுடைய நடுக்கம் உன்னுடைய சரீரத்துல உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா உன்னுடைய திருமுகத்துல அவளை ஏந்தின்னு இருக்க. காலிலேருந்து தலை வரைக்கும் இந்த அரக்கனை பார்த்த உடனே நெருங்கிறது. அது மாத்திரம் இல்ல, தன்னை அபகரிச்சுண்டு போனவன் நேரம் வந்திருக்கான். நீ அவனோட கதை எடுத்துட்டு சண்டை போட போற, எப்படி தன்னையும் காப்பாத்தி அவனையும் அழிக்க போறாரு அப்படின்னு பூமாதேவியோட ஒரு கலக்கத்தை நீ புரிஞ்சுண்ட. அதனால என்ன பண்ண, மகியம் திருஷ்டுவா தம் ஸ்ராம் சிரசி ஜகதம் ஸ்வேனமகசாம் பயோதா வாதாய பிரசவம் உதயும் தாமிருதவிதோ. அப்படியே லாவகமா தன்னுடைய முகத்திலேந்து பூமாதேவியை எடுத்து அதே அவளுடைய அமர்ந்த திருக்கோலத்தோட எந்த ஒரு திவ்யமாக அவருடைய திருமுகத்துல அமர்ந்த திருக்கோலத்துல இருந்தாலோ அப்படியே எடுத்து அவரை கடலுடைய மேல் பரப்புல வச்சாராம். அதாவது அவ உள்ள முழுகவும் இல்லை, அவளுடைய நிலைமை பயோதாவிதாவாதாய பிரசவம் உதயுங்தாமிருதவிதமோகோ. தன்னுடைய ஆதார சக்தியை நடுவுல வச்சார். சமுத்திரத்துக்கு மேல அந்த பூமாதேவி முழுகாம வச்சாராம். அப்பவாவது குருவாயிரப்பா இந்த மகாவிஷ்ணுவோட சக்தியை பத்தி அவன் புரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? மகாலட்சுமி உள்ளுக்குள்ள முழுகாம அப்படியே நேர உட்கார்ந்து இருக்கா, அதே ரூபத்தோட இவளை தனியா வச்சுட்டாருன்னா இவன் உத்தமமான புருஷன், அபாரமான சக்தி படைச்சவன் இவனை தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? அப்பவும் இவன் நினைச்சான், ஓகோ மாயாவி மாயத்தனத்தெல்லாம் இவன் காட்டுறான் போல இருக்கு, இவனை விட மாயாவி நம்ம யாரு அப்படின்றத இவனுக்கு காட்டணும்னு திதி சுதமவஜ்ஞாய பகவனே, திதியினுடைய பிள்ளையான இரண்யாக்ஷன் உன்னோட கோபத்தோட கதை எடுத்துட்டு உன்னை அடிக்க ஆரம்பிச்சான். ஸ்லோகத்தை முடிக்கிறார். முடிக்கும் போது திதி சுதம், அதாவது இரண்யாக்ஷன் சொல்லலையா, அவ அம்மா பேரை சொன்னார். திதி சுதன்னா என்ன அர்த்தம்? அதாவது அசுரர்களுக்கெல்லாம் தாயார் திதின்னு பேரு, தேவதைகளுக்கெல்லாம் தாயார் அதிதி. ரெண்டு பேருக்கும் ஒரே தகப்பனார் காசியவர். அத திதியினுடைய பிள்ளை உன்னோட சண்டை போட ஆரம்பிச்சானாமேன்னார். என்ன ஒரு தாத்பரியம்னு சொன்னா, உலகத்துல நடைமுறை வழக்கத்துல ஒரு குழந்தை நன்னா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை கெட்டு இருந்தாலும் சரி, அப்பாவை யாருமே வம்புக்கே இழுக்க மாட்டாளாம். உங்க அப்பா இப்படி உன்னை வளர்த்திருக்காரு, உங்க அப்பா சரியா வளர்க்கலையே அப்படின்னு தகப்பனார சொல்வதுன்றது கிடையவே கிடையாது, ரொம்ப குறைவு. ஒரு குழந்தை நன்னா இருந்தாலும் கொண்டாடுவது தாயாரை, அதே குழந்தை கெட்டு இருந்தாலும் தாயாரத்தான் சொல்வாளாம். ராமன் நன்னா இருந்தான், என்ன நோன்பு நோற்றால் கூட இவனை பெற்ற வயிறுடையால் கௌசல்யா சுப்ரஜா ராமா, தாயாருக்கு தான் பாராட்டு. ஒரு குழந்தை கெட்டு இருந்தாலும் வெற்றவரி தேவி பேயாக வளர்த்தாலே, உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்காளே, உங்க அம்மா இப்படி வளர்க்கலாமா அப்படின்னு அம்மா கிட்டத்தான் போவாளாம். அதனாலதான் வள்ளுவர் சான்றோன் என கேட்ட தாய்னு சொன்னார். அதே ஒரு பாவம் இங்கேயும் பட்டத்திரி என்ன பண்ணார், அவன் அப்பாவை சொல்லல, திதி சுதமவஜ்ஞாய பகவனே, திதியினுடைய பிள்ளை உன்னோட சண்டை போட ஆரம்பிச்சானேன்னு அம்மாவை இழுத்து உலக வழக்கோட இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயில்ல மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.